ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு vlog பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். கிட்டத்தட்ட 6:30க்கு மேலே ஆச்சு. விஆர் மால் தான் போகிறோன்னு இருக்கோம். இன்றைக்கி ஆக்சுவலாக மத்தியானமே வந்து ஈசிஆர் சைடு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அபிக்கு ஆஃபீஸ்லேருந்து ஏதோ வேலை கொடுத்துட்டாங்களா, அதனால் அவனுக்கு ஒரு 6 மணி வரைக்கும் வேலை இருந்தது. முடிச்சுட்டு குளிக்கிறதுக்கு போயிருக்கான். சிட்டுக்குமே கூட குளிப்பாட்டி விட்டேன் கொஞ்சம் நேரம் முன்னாடி தான். பாருங்கள், அபிக்கு காவலுக்கு போய் படுத்திருக்கான். தூங்கி வளைஞ்சிட்டு போய் உட்காந்துருக்கான். டெட் வந்து என் பக்கத்தில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ லேட் ஆனனால ஈசிஆர் சைட்லாம் போக முடியாது. அங்கே ஒரு இடம் பார்த்து வச்சுருந்தேன். அவங்க வந்து 6 மணி வரைக்கும் தான் திறந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் மூடிடும் அப்படின்னு போட்டிருந்தாங்களா. சரி விஆர் மாலாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெட்டை விட்டுட்டு தான் போகிறோம். ஒரு 4-5 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து கிளம்புறப்பே மணி பார்த்திங்கன்னா 7:30க்கு மேலே ஆச்சு. ஸோ ஒரு 8-8:30க்கு தான் மாலுக்கே போய் சேர்ந்தோம். இன்றைக்கி வீக்கெண்ட் சண்டே அப்படிங்கிறனால செம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ போனோடனே வெஸ்ட் சைடு இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஜூடியோன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு எங்கே வாங்கினேன்னே மறந்து போச்சு. அப்புறம் அதே மாதிரி பாருங்கள், வேறு துணியில் டிசைன் இருந்தது. அப்போ தான் ஞாபகம் வந்தது, ஓ நம்ம இது வந்து வெஸ்ட் சைடில் வாங்கினோம் இல்லை அப்படின்னு. சாரி, நான் யாருக்கோ வந்து ஜூடியோவில் வாங்கியிருந்தேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தேன். இங்கே தான் வெஸ்ட் சைடில் தான் வாங்கினேன். வாங்குகிற ஐடியாலாம் கிடையாது, எப்பயுமே அப்படி தான் சொல்லிட்டு போவேன். பட் ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வருவேன். ஏற்கனவே இப்போ தான் நிறைய இங்கே பக்கத்தில் இருக்க கடையிலலாம் எடுத்திருந்தேன்னா ட்ரே ஒன்று வாங்கணும் டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதான் அபி சொல்லிட்டு இருந்தான், என்ன மம்மி எப்போ வந்தாலும் இந்த ஒரு செக்ஷனில் வந்து நின்றுட்டு வரமாட்டேங்கிறேன்னு. இது வந்து வெஸ்ட் சைட் தான். ஸோ க்யூட்டாக இருக்குது. அதனால் இன்றைக்கி விண்டோ ஷாப்பிங் தான், பெருசாக ஒன்றும் செலவெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்தா மினிசோ தட்டுப்பட்டுச்சு. சரி நான் அங்கே உள்ளே நுழைஞ்சாச்சு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா க்யூட்டாக ஐட்டம்ஸ் இருக்கும். ஒரு கப்பு ஒன்று பார்த்தேன், ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது. அதில் ரேட்டும் இல்லை. பில் போடுற இடத்துல போய் பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியல. இந்த டபுள் வால் கப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹேண்டில் இல்லாமல் இருந்தது. எடுக்கலான்னு பார்த்தேன், பட் ரேட் தெரியலன்ட்டாங்க. இந்த பொம்மை டெட்டுக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. பட்டன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் கடிச்சு குதறிடுவான், வேண்டாம் மம்மி அப்புறம் இந்த பஞ்செல்லாம் சாப்பிட்ருவாங்கன்னு அப்படி வாங்க விடலை. ஆர்கனைசிங் ஐட்டம்லாம் இருந்தது. கொஞ்சம் தேவையானது மட்டும் 1-2 ஐட்டம் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. ஸோ இது புதுசாக இப்போ தான் பார்த்தேன் நான், நல்லா அழகாக இருந்தது. அந்த சாண்ட்லியர்ஸ், அந்த பெயிண்டிங் எல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஹோம் சென்டர் இப்போ தானே விஜயா மால் போயிருந்தேன். அங்கே வந்து சின்னதாக இருந்துச்சு, ஒன்றுமே ஐட்டம் இல்லாத மாதிரி இருந்தது. இது எப்பயும் நம்ம வர்ற இடம் தான், நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் ஒன்றும் இங்கேயும் வாங்குகிற பிளான்லாம் இல்லை. எனக்கு வந்து அப்படியே பார்த்தாலே பயங்கர சந்தோஷமாயிடும். இந்த கருப்பு பிளேட் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக அவங்கக்கிட்ட இருக்குது. எப்பயுமே வாங்கணும்னு பார்ப்பேன். போய் ரேட்டு பார்த்தேன், 700 rupees, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, வேணாண்டான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். போகிற வழியிலே பார்த்தேன் இந்த போபா ட்ரிங்க் இருந்தது. ரொம்ப நாளாக எனக்கு இது குடிக்கணும்னு ஆசை, பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா, நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன்ட்டு இன்னைக்கு வாங்கியே திருவன். அப்படி சொன்னால் நல்லா இருக்காது, வேண்டாம் மம்மின்னா கேட்காம போய் ஒன்று வாங்கினேன். பபிள் டீ நல்லா இருக்கா? ஸோ சும்மா இல்லாமல் அதை வாங்கிட்டு புலம்பிகிட்டே வந்தேன். எனக்கு என்ன செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டிஸ்பிளேல இருந்ததை முதல்ல நான் பார்க்கல. அவங்க சொன்னாங்க பாப் ஆறது வேணுமா இல்லைன்னா ஜெல்லி மாதிரி இருக்கிறது வேணுமான்னு. நான் எல்லாமே ரவுண்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் அந்த ஜெல்லி வந்து ஸ்கொயராக 2-3 ஃப்ளேவரில் கட் பண்ணி அதை தான் போட்டிருந்தாங்க. செம மொக்கை ஆயிடுச்சு, கடுப்பாகவும் ஆயிடுச்சு. அது ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா 368 ரூபாய். அப்படி சொன்னான், ஏதாவது ஒரு ஜூஸ் கடையில் அழகாக உனக்கு 40-50 ரூபாய் இல்லைன்னா 100 ரூபாய்க்குள்ளே சூப்பராக என்ன ஃப்ளேவர் ஜூஸ் வேணுமோ வாங்கியிருக்கலாம் அப்படின்ட்டு. சரி வேணும்டா எனக்கு இந்த மொக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், buy 1 get 2 ஃப்ரீன்லாம் போட்டிருந்தாங்க ஸ்பாரில். இங்கே பார்த்தீங்கன்னா 10:30க்கு மேலே ஆயிடுச்சு மூடுற டைமு. ஒரே ஒரு பீட்சா மட்டும் ஆர்டர் பண்ணோம் அபி. சரின்னு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கே ராத்திரி 11:30 மணி ஆயிடுச்சு. பாவம் டெட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. சும்மா வீக்கெண்டுக்கு அப்படியே வெளியே ஒரு டிரைவ் போயிட்டு வரலான்ட்டு போனோம் நானும் அபியும். ஹஸ்பண்ட் வந்து டூர் போயிருக்காரு. விஆர் மாலுக்கு தான் போனோம். பெருசாக ஒன்றும் ஷாப்பிங் பண்ணலை. மினிசோக்கு போனேன். ஸோ இந்த செடிக்கு இதுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கினேன். இந்த குட்டி செடிக்கு இந்த லீஃப்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லையா. யாரோ ஒருத்தர் என்கிட்ட எப்படி இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் கேர் பண்ணுறது வளர்க்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. என்கிட்ட இண்டோர் பிளான்ட்ஸ் ரியல் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மணி பிளான்ட் ஒன்று தான் இருக்குது. ஏன்னா கிரீன் தம் கிடையாது, என்ன பண்ணாலும் சரி வளரவே வளராது. சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் நான். அதனால வாங்கிட்டு வந்து அது ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சு, காஞ்சிருச்சு அப்படின்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால செடியெல்லாம் அவ்வளோவா வாங்க மாட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஷாலு கொடுத்துருக்கா பார்த்தீங்கன்னா, இதை வந்து எப்படியாவது நல்லபடியாக காப்பாற்றணும். ஸோ அதுக்கு இலைக்கு கொஞ்சம் நல்ல வெயில் அடிக்குது பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் எப்பயாவது இலையிலும் ஸ்ப்ரே அடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த இது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் துணி காய போடுற ஒரு கிளிப்பு பேக்கெட், பெருசாக ஒன்றும் வாங்கல, சிம்பிள் தான். சரி வாங்கிட்டு வந்ததை காட்டிடலாம் அப்படின்னு இந்த கிளிப்பு பேக்கெட் ஒன்று.
போன் ஸ்கிரீன் கிளீன் பண்றது நான் வாங்கல. அபி போன என்ன மம்மி இவ்வளவு அழுக்கா வச்சிருக்காங்க. நம்ம கிச்சன்ல தாளிக்கிறப்ப வீடியோ எடுக்கிறோம் பாத்தீங்களா, அது ஃபுல்லா எண்ணெயா ஆயிடும். நான் சும்மா ஒரு துணியை வச்சு வச்சு தொடச்சிருவேன். அதனால எனக்கே தெரியாது வாங்கியிருக்கான். அந்த ஒழுங்கா போன் ஸ்கிரீனை டெய்லி ஒரு தடவையாவது கிளீன் பண்ண அப்படின்ட்டு. இது வந்து கியூட்டா ஹெட் பேண்ட் ஒன்று வாங்கினேன். நல்லா இருந்தது பார்க்க. யூஸ் பண்றனோ இல்லையோ. ஸோ இது மாதிரி பேக் எல்லாம் போட மாட்டேன். பட் அதான் ரொம்ப வேர்க்கிறப்ப இப்படி போட்டுக்கலாம் இல்லையா, பார்க்க அழகா இருந்தது. சரி வச்சிருப்பேன், யூஸ் பண்ணல அப்படின்னா அனுமதி கொடுத்துடலாம். ஸோ இது மினி ஃபோன் இருந்து இவ்வளவுதான். இது போனேன், ஹோம் சென்டரும் போனேன். எங்களுக்கு அங்க பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணுமே வாங்கக்கூடாது, சும்மா பார்க்கலாம் அப்படின்னு போனேன். ஏன்னா விஜயா மால்ல வந்து குட்டியோண்டு தான் இருந்தது. ஸோ என்னோட இட்லி பேன் ஒன்று குட்டி ஒன்று வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அதுல இருக்க இட்லி பிளேட் அடியில இருக்கிறது வந்து துரு பிடிச்சிருச்சு. அதனால நம்ம மாவு ஊத்திட்டு எடுத்து வச்சோம்னா கடகடான்னு ஆடி எல்லா பிளேட் ஃபுல்லா அப்படியே ஈஸியுது. இட்லி வந்து ஷேப்பா ஒழுங்கா வரமாட்டேங்குது. இப்போ கஷ்டப்பட்டு இது பண்ண வேண்டியிருக்கு. அதனால ஒரு 3 பிளேட் உள்ள இட்லி ஸ்டாண்டு அதுக்கு சரியா இருக்கும். அதே மாதிரிதான் இருந்தது. பட் இது கொஞ்சம் ஓகேயா இருக்கு. இது என்ன பண்ணணும், முதல்ல இருந்தே அந்த பூக்கெல்லாம் எண்ணெய் போட்டு துரு பிடிக்காம பாத்துக்கணும். 300 சம்திங் தான் இது. ஸோ அதே சைஸ்ல மேலேயும் பிளாஸ்டிக்கும் இருக்காது. அதுல வந்து இது கிடையாது, குடிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். அதனால இது ஒன்று வாங்கினேன், அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்புறம் அந்த மில்க் வார்மர் ஒன்று வாங்கினேன் சின்னதா. இதுவும் ஹோம் சென்டர் தான். 249 rupees. பால் கொஞ்சமா சூடு பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி நல்லா இருக்கு இல்லையா. அப்புறம் என்ன ஸ்பார்ல தான் வாங்கினேன். இந்த இது பார்த்தேன், ஸ்பார் போயிருந்தேன். விப் கிரீம் நபி இருக்கான் இல்லையா. ஸோ குளிருங்க அடிக்கிற வெயிலுக்கு கோல்டு காஃபி சாக்லேட் மில்க் ஷேக் ஏதாவது போட்டோம்னா மேல வந்து விப் கிரீம். ஸோ இந்த தடவை பார்த்தேன் இருந்தது. நல்லா எதுவும் அப்படி மம்மி வாங்கிக்கலாம்னா சரி ஓகே அப்படின்னு. அப்புறம் பட்டர் கியூப்ஸ், பன்னீர் ஒன்று வாங்கினேன். அது வந்த உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு பால் பேக்கெட் வாங்கினேன். அப்புறம் கார்லிக் பிரெட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஷேப்ல இருந்துச்சு பிரெட், ஃப்ரெஞ்ச் லோஃப் பிரெட். ஸோ நாளைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன். அன்னைக்கு அது இந்த பிளாக்ல போடுவேன், இல்லைன்னா தனியா ஒரு பிளாக்ல நெக்ஸ்ட் டே பண்றப்போ உங்களுக்கு காட்டுறேன். வீட்லயே சும்மா பொடியா கார்லிக் எல்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் பட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஹெர்ப்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு டோஸ்ட் பண்ணிட்டோம்னா பிரேக்ஃபாஸ்ட் காய்ச்சி சூடா ஒரு கப் காஃபி இல்லை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. அபியோட ஃபேவரட் காஜு கத்லி பார்த்துட்டு இதை அவன் தூக்கிருக்கான், நான் பார்க்கல. ஸோ இவ்வளவுதாங்க நம்ம ஷாப்பிங். ஆக்சுவலா எப்ப பார்த்தாலும் நிறைய தூக்கிட்டு வருவேன். அன்னைக்குமே கூட ஹோம் சென்டர் போயிட்டு ஒன்றும் வாங்காம வந்தேன். ஸோ இந்த தடவை வாங்காம இல்லை, அன்னைக்கும் ஒரு பிளேட் வாங்கினேன். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி வர அதாவது ஏஜ் ஆனதும் அப்படி சொன்ன மாதிரி மெச்சூரிட்டி வருது போல, ரொம்ப செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நார்மலா போனா ஏதோ ஒரு பேனு தூக்கினோம் டப்பா அப்படின்னு தூக்கிட்டு வருவேன். இந்த தடவை வீட்டுக்கு ரொம்ப அவசியமான சாமான் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். இது வந்து அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பார்க்க கியூட்டா இருந்தது. சரி ஒரு கிளாஸ் பால் இது சூடு பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான். ஹோப் இன்னைக்கு இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.